தமிழகத்தில் தேர்தல் நெருங்க 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 மாற்றங்கள், எதிர்பாராத சம்பவங்கள், நம்ம கணிக்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும்போது அதற்கான ஆரம்பம் ஒரு பக்கம். நீங்கள் தேர்தல் வர 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 தான் நீங்கள் கூட்டணி, அப்புறம் பொதுக்கூட்டம், அப்புறம் ட்விஸ்ட்டு எல்லாமே நடந்துருக்கும். அதுவும் குறிப்பாக விஜய் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு 82 நாள் 83 நாள் கழித்து ஈரோட்டில் பேசப்போகிறார். என்ன பேசப்போகிறார்? ஈரோட்டில் எப்படியாப்பட்ட ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும், எவ்வளோ பேர் கலந்துக்க போகிறாங்க, எந்த விதமான ஸ்பீச்சாக இருக்கும், குறிப்பாக இவர்களுக்கெல்லாம் ஒரு வியூக அமைப்பாளராக வழிநடத்தக்கூடிய ஒருவராக, எப்படி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் கூகுள் மேப்பாக ரூட்டு தலையாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்குள்ளே வந்தாச்சு. அவருடைய ஸ்ட்ரென்த்தை நான் யாருன்னு காமிச்சாகணும். இந்த மேற்கு மண்டலத்தில், இந்த கொங்கு மண்டலத்தில் நான் யார், என் செல்வாக்கு என்ன. ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தில் ஒரு 55 வருஷம் கட்சிக்குள்ளே இருந்த ஒரு நபர், திராவிட கட்சிக்குள்ளே இருந்தவர், குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் ஒரு பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்ற செங்கோட்டையன் இன்றைக்கு இளைஞர்கள் அப்படி போகிற இடம் பூரா அப்படி நிற்கிறாங்க அப்படின்போது ஒரு உற்சாகம் தானே ஒரு 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 அரசியல் அனுபவம் தாண்டி ஒரு சீனியருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்க நம்ம கூட நிற்கும் பொழுது என்ன ஆகும், ஒரு பெரிய உற்சாகம் ஆகிடும். நிற்கும்போது நான் இருக்கிற பார்த்துங்க நீங்கள் அப்படின்னு ஒரு மகனை வைத்து பேரன் வயசு இருக்கிறவங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய உற்சாகம் ஒரு ஏர்போர்ட்டில் வரும்போது, இதுவாக வரும்போது. ஏன்னா ஒரு இளைஞர்கள் தான் முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய ஆர்வம் அவங்ககிட்ட தான் உண்டு. இன்றைக்கி தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலமே என்னன்னா, அந்த இளைஞர்களுடைய கூட்டம், பெண்களுடைய வாக்கு தான். அது ஈரோடு என்ன 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 களமாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழக அரசியல் என்ன ஒன்றாலும் மாற்றம் நடக்கும் அப்படின்னு. சரி, விஜய்க்கு டஃப் கொடுக்கறதுக்கு யாருப்பா அப்படின்னா இருக்காங்க. சரி, விஜய்க்கு எதிரான அரசியல் செய்கிறதுக்கு யாருப்பா இருக்குங்க, எல்லா இதுலையும் இருக்குங்க அப்படின்னு சரி, விஜய் ஒரு நடிகர்ப்பா, அவருக்கு இன்னும் அரசியல்லாம் அவருக்கு ஒன்றும் வராதுப்பா, அவர் பேசுவார், 11 நிமிஷம் பேசுவார், அதுக்கப்புறம் என்ன பேச போகிறார். அவர் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதிகபட்சமாக 5 நிமிஷம் பேச போகிறாரு. அதுவும் ஏர்போர்ட் ஸ்ட்ரீட்டில் வச்சு பேசுவார். அந்த ஏர்போர்ட் சீட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவருக்கு ஒன்றும் பேச தெரியாது, மடமாக அவருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நாளைய தீர்ப்புலேருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா டைலாக்கை சொல்லி கொடுத்து அப்படி பழக்கப்பட்டவர் தான் அவர். சரிங்க, அவர் ஒன்றும் பிறப்பால் பெரிய அரசியல்வாதி கிடையாது, அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூத்தாடி தான், நடிகர் தான், ஏர்போர்ட் சீட்டில் வச்சு பேசுகிறவர் தான். 2 வருஷம் தானே ஆச்சு கட்சி ஆரம்பித்து வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற விமர்சனங்கள்லாம் மீறி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் விஜய்க்கு வருவதுதான் இந்த தமிழக அரசியல் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. நீங்கள் அப்படி சரி, விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது, ஏன் நீங்கள் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் விஜய் பற்றி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு தான் ஒன்றும் கிடையாது இல்லை, அப்படி ஒதுக்கிட்டு போக வேண்டியது தானே.